நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாம் கூறுவது உண்மையா சுவாமி? நாம் கார்த்திகேயனை காண செல்கிறோமா? ஆம் பார்வதி. உடனே புறப்படலாம், வாருங்கள். இல்லை பார்வதி, நான் அவ்விடம் செல்வதற்கு முன்னால் கார்த்திகை பெண்களுக்கு தெரிவிக்க வேண்டும். ஆகையால் நந்திக்கு ஆணையிட்டுள்ளேன். உடன் சிவகணங்களோடு சென்று அவ்விடம் உள்ள கார்த்திகை பெண்களுக்கு நம் வருகையை கூறுவான். நந்தி, நீ கார்த்திகை பெண்களிடத்திற்கு சென்று அவர்களுக்கு விருப்பமில்லாத ஒன்றை செய்யவிருக்கின்றாய். என்னை பொறுத்தவரை இது அவர்களுக்கு வேதனையை தருவதாக இருக்கும் என்று தோன்றுகிறது. ஏனெனில் இத்தனை வருடங்களாக அவர்கள் அனைவரும் கார்த்திகேயனை தாயாக இருந்து வளர்த்தனர். நல்முறையில் அவரிடத்தில் நான் வேண்டுவேன். கார்த்திகேயா, கார்த்திகேயா, எங்க சென்றான் இவன்? கார்த்திகேயா, இங்கு பார்த்தாயா? உனக்காக நாங்கள் அனைவரும் சுவையான ஆகாரம் கொண்டு வந்துள்ளோம். நீ விரைவாக வரவில்லை என்றால் உன் ஆகாரத்தை நாங்கள் பறவைகளுக்கு தந்து விடுவோம். தாராளமாக அவ்வாறு செய்யுங்கள். கார்த்திகேயா, அட, எங்க சென்றான் இவன்? எங்க சென்றிருப்பான்? நில் கார்த்திகேயா, நெல் கார்த்திகேயா. கார்த்திகேயா, கார்த்திகேயா, நில் கார்த்திகேயா, கார்த்திகேயா, கார்த்திகேயா. தாயே, இன்று நான் உணவுண்ண மாட்டேன். நீ இவ்வாறு உணவுண்ண மறுத்தால் எவ்வாறு பலசாலி ஆவாய்? வளர்ந்து எவ்வாறு ஆளாவாய்? என்றும் சிறுவனாக இருக்க ஆசையா உனக்கு? ஆம். ஒரு பலகீனமானவனிடம் தோல்வியுற வேண்டும் என்ற ஆசையா உனக்கு? என்னை எவராலும் வெல்ல இயலாது. நான் பெரும் சக்திசாலி ஆவேன். சிங்கங்கள், யானைகள் எதையும் நான் வீழ்த்த வல்லவன். மகனே, நாங்கள் சோர்ந்திருக்கின்றோம். ஆனால் என்னைத்தாம் பிடிக்கும் வரையில் நான் உணவருந்த போவதில்லை. தாயே, அழாதீர்கள். தம் விருப்பம் போல் நான் உணவுண்ணுகிறேன். அழாதீர்கள் தாயே. நீ மட்டும்தான் எங்களை ஏமாற்ற வல்லவனா? நம் அனைவரோடு கார்த்திகேயன் வளர்வதால் நாம் நிம்மதி அடைந்துள்ளோம். நாம் பாக்கியம் செய்தவர்கள். நான் கூறுவதை கேளுங்கள். நான் தீட்டியுள்ள இந்த திட்டத்தை பற்றி எவரும் அறிய மாட்டார்கள். மூ உலகங்களையும் நாம் நிர்மாணித்த பிறகு
அதில் அடங்கியுள்ள சக்தியினை கொண்டு மற்ற கிரகங்களையும் உலகத்தையும் ஸ்தம்பிக்க செய்யவிருக்கிறோம் என்று தேவர்கள் அறிந்திருந்தால் அந்த தேவர்கள் நமது திட்டத்திற்கு நிச்சயம் இடையூறு விளைவித்திருப்பார்கள். ஆனால் அவ்வாறு எதுவும் நடைபெறவில்லை. இனி இந்த உலகங்களும் நமக்கோர் பாதுகாப்பு கவசமாக விளங்கி செயலாற்றும். நமது படைப்பை கொண்டு முதல் தாக்குதலை கிருத்திகா லோகத்தில் துவக்குவோம். எனக்கென்னவோ அங்கு ஈசனின் வாகனமான நந்தியும் அவரோடு சில சிவகணங்களும் வருவது போல் தெரிகிறது. சிவகணங்களா? நந்தியுடன் இங்கு வருகின்றனரா? எதற்காக? நாங்கள் அனைத்தும் அறிவோம் நந்தி. ஆனால் அதற்கு இன்னும் காலம் கனியவில்லையே. அவன் ஒரு சிறுவனாவான். அவனை வளர்க்கும் கடமையும் இன்னும் முடியவில்லை. எனக்கு நன்கு விளங்குகிறது. தாம் அனைவரும் கார்த்திகேயன் மீது அன்பு கொண்டுள்ளீர்கள். ஆனால் மகாதேவருடைய ஆணையையும் நிறைவேற்ற வேண்டுமல்லவா மாதா? கவனமாக கேளுங்கள். கார்த்திகேயனை அழைத்துச் செல்ல மகாதேவரும் மாதா பார்வதியும் விரைவாக வர இருக்கின்றனர். நந்தி, தாம் எமது வேண்டுகோளை ஈசன் பார்வதியிடம் எடுத்து கூறுவீர்களாக. சில காலத்திற்கு பிறகு கார்த்திகை பெண்களான நாங்களே கார்த்திகேயனை அழைத்து வருகிறோம். மாதா, தமது வேதனை எனக்கு விளங்காமல் இல்லை. இந்த தகவலை தம்மிடம் கூறுவதற்கு மனமானது வருந்துகிறது. ஆனால் ஒன்று தாயே, குமாரர் கார்த்திகேயனின் ஜனனம் ஒரு முக்கிய உத்தேசத்திற்காக நிகழ்ந்தது. அவரின் சேவை அகிலத்திற்கு அவசியம் தேவை மாதா. ஆனால் இன்னமும் அவன் சிறுவன் அல்லவா? அவ்வாறு கடமையாற்றுவதற்கான வயதை அவன் இன்னும் அடையவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். செல் நந்தி, கார்த்திகேயனை வளர்த்தவர்கள் நாங்கள். யுத்தம் செய்யும் வயதை அவன் இன்னும் அடையவில்லை என்று உணர்கிறோம். மாதா, தாம் குமாரர் கார்த்திகேயனை இத்தனை வருடங்களாக வளர்த்தீர்கள். ஆனால் இன்னொரு புறம் மாதா பார்வதியோ தன் புத்திரனை காணாமல் வேதனையுற்று வாடுகிறார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். தமது இந்த முடிவு அவர் மனதை இன்னும் வேதனையுறச் செய்யும். தாங்கள் அனைவரும் இப்போது இங்கு வந்ததற்கு அதுவே காரணம். தாம் அனைவரும் குமாரர் கார்த்திகேயனை பிரிவதற்கு தயாராக இருங்கள். மாதா, குமாரர் கார்த்திகேயன் கைலாயம் வந்துதான் ஆக வேண்டும். என்னை எங்கு அழைத்துச் செல்ல எண்ணுகிறீர்கள்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னை எங்கு அழைத்துச் செல்ல எண்ணுகிறீர்கள்?
குமாரா, குமாரா, நான் தான் நந்தி. இவர்கள் அனைவரும் சிவகணங்கள். ஆமாம், அனைவரும் தமக்கு வணக்கத்தை தெரிவிக்கின்றோம். நந்தி, ஈசன் பார்வதியிடத்தில் கார்த்திகேயனை பிரிய எங்களுக்கு மனமில்லை என்று கூறுங்கள். தமது தாய்மார்களை விட்டு அவன் எங்கும் வரமாட்டான். நான் வருகிறேன். நான் அவசியம் வருகிறேன். ஆனால் ஒன்று, தம்மில் யாராவது ஒருவர் என்னை பிடிப்பதில் வெற்றி அடைய வேண்டும். பிடிப்பதிலா? என்ன கூறுகிறாய்? நான் இங்கிருந்து வேகமாக ஓடுவேன். நான் இங்கு திரும்பி வருவதற்குள்ளாக தம்மில் யாராவது ஒருவர் என்னை பிடித்து விட்டால் நான் உங்களோடு வருகிறேன் என்கிறேன். தாம் என்னை எங்கு அழைத்துச் செல்வதாக இருந்தாலும் நான் தம்முடன் நிச்சயம் வருவேன். துவங்கலாமா? ஆகட்டும். தாராளமாக. ஜாக்கிரதை. அனைவரும் தோற்றுவிட்டீர்கள். செல்லுங்கள். யார் தம்மை அனுப்பி வைத்தார்களோ அவர்களிடம் சென்று என் தாயான இவர்களை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்று கூறுங்கள். என்னால் இவர்களை பிரிந்து வர இயலாது. நாராயண நாராயண. பணிகிறேன் பிரபு, பணிகிறேன் மாதா. என்ன விஷயமாக வந்துள்ளீர்கள்? மாதா, ஒரு செய்தி கொண்டு வந்துள்ளேன். செய்தியா? அது சுப செய்திதானே? மாதா, கார்த்திகை பெண்கள் புத்திரமோகத்தில் மூழ்கிவிட்டனர். அதோடு கார்த்திகேயனும் அவர்களுடைய பாசத்திற்கு அடிபணிந்து விட்டார். அங்கு சென்ற நந்தியிடத்திலும் சிவகணங்களிடத்திலும் அவர் திட்டவட்டமாக தாயான இவர்களை பிரிய மாட்டேன் என்று கூறினார். இனிய உலகம் விட்டு அவர் வருவது போல் தெரியவில்லை.
இப்போது என்ன செய்வது நந்தி? குழப்பமாக உள்ளது. நாம் விரைவாக சென்று ஈசன் பார்வதியிடத்தில் இந்த செய்தியை கூற வேண்டும் அல்லவா நந்தி? ஆம், மாதா பார்வதி இங்கு வந்து குமாரர் கார்த்திகேயன் நம்மிடம் கூறிய வார்த்தைகளை அவரிடமும் கூறினால் அவர் மனமானது எவ்வளவு வேதனையுறும். நந்தி, பிரபுவும் மாதாவும் இங்கு வருவதை நாம் தான் தடுத்தாக வேண்டும். ஆம் நந்தி. இல்லை, அவர்களை தடுப்பதில் எந்த லாபமும் இல்லை. அவர்கள் கார்த்திகேயனிடம் வருகை தரத்தான் வேண்டும். பிரபுவும் மாதாவும் எந்நேரமும் அவரிடம் செல்லலாம். இந்த பிரச்சனைக்கு ஒரு விடுவினை எல்லாம் வல்ல நமது பிரபுவால் தான் உருவாக்க இயலும். அவர் ஏற்படுத்துவார். தாம் மூவரும் ஈசனிடத்தில் தமது மனதை பறிகொடுத்துள்ளீர்கள், உண்மைதானே? நல்லது. மகாதேவரோடு பக்தி கொண்டு வாழுங்கள். இனி எனக்கு தமது உதவியானது தேவையில்லை. அவரவர் உலகத்தில் சென்று வாழுங்கள். தந்தையே, நாங்கள் மூவுலகத்திலும் லிங்கத்தை ஸ்தாபித்துள்ளோம். ஒருவேளை தாம் தமது அராஜகத்தை விட்டொழித்து தம் அட்டொழிய பணியினை மறந்து சிவனை ஆராதனை செய்ய தம் வாழ்வையே ஒருவேளை அர்ப்பணித்தால் அதன் மூலமாக அமரத்துவத்தை பெறுவீர்கள். அனைத்து பிரம்மாண்டத்திலும் தம்மை வெற்றி பெற எவரும் இல்லை. அசுர குலத்தின் தலைவனை அடிபணிந்து வாழ சொல்கிறீர்களா? வீரன் என்பவன் பயமறியாதவன். அது நானாவே. யுத்தம் செய்து வெற்றியை எட்டிப் பறிப்பதே அசுரர்களுக்கு அழகு. ஈசனை ஆராதிப்பவர்கள் வீரர்களாகிவிட முடியாது. செல்லுங்கள், தாம் மூவரும் சென்று கோழைகள் போல் ஈசனை ஆராதிக்க துவங்குங்கள். ஆம் அசுர புதல்வர்களே, நீங்கள் மூவரும் அவரவர் உலகத்திற்கு செல்ல தயாராகுங்கள். கார்த்திகேயா, எங்கிருக்கிறாய் கார்த்திகேயா? கார்த்திகேயா, கார்த்திகேயா மகனே, வா, உன்னை இன்று தாயிடம் ஓடி வா. நான் தான் கார்த்திகேயா, உன் தாய். தாயே, யார் இவர்கள்? ஏன் இவர்கள் என்னை தன்னுடைய புதல்வன் என்று கூறுகிறார்கள்? நான் தமக்கல்லவா புதல்வன்? கார்த்திகேயனிடம் எது உண்மை என்று நீங்கள் எடுத்துரைக்கவில்லையா? நானும் ஈசனும் இவன் தாய் தந்தையர் என கூறவில்லையா? தாயே, இவ்விடம் விட்டு செல்ல இவர்களுக்கு ஆணையிடுங்கள். தாம் அனைவரும் தான் எனக்கு தாய். நான் இவர்களை பார்த்ததே இல்லை. ஏன் இவர்கள் பொய்யுரைக்கின்றனர்? பொய்யுரைப்பது பாவம் என்று அறிய மாட்டார்களா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தம் அனைவரிடமும் முன்பே கூறியிருந்தேன்,
தம்மிடம் கார்த்திகேயனை ஒப்படைத்ததால் தன்னுடைய மகனை பிரிந்து பார்வதி வேதனையில் வாடினாள். இவ்வளவு காலமாக அவள் அனுபவித்த வேதனையை இனி நாம் அனைவரும் அனுபவிக்க வேண்டும். விதியை வெல்லும் அருகதையானது உலகத்தில் எவருக்கும் இல்லை. அதனால் கார்த்திகேயன் எம்முடன் புறப்பட வேண்டும். கார்த்திகேயா, புறப்படும் மகனே. அது இயலாத ஒன்றாகும். தாம் இருவரும் என் தாய் தந்தையர் அல்ல. எனது தாய் இங்கிருக்கின்றனர். இவர்கள்தான் அது.